அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க, ஹஜ்ஜின் பொழுது மினாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு துல்காதா 8 12 வரைக்கும் 4 ரக்காத்துகளா தொழுதிருக்கிறார்கள், 2 ரக்காத் தொழுதிருக்கிறார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி 2 ரக்காத்துகளா தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் முசாஃபிராக இருந்தார்கள், அதனால தொழுதார்கள். இப்போ நம்மளாம் ஹாஜிகள் 4 ரக்காத் தொழணுமா 2 ரக்காத் தொழணுமான்னு கேட்குறாங்க. இதில் ரசூலுல்லாஹ் முசாஃபிரா இருந்தாங்க, முசாஃபிரா இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலுக்கு காரணம் கற்பிப்பதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிலே 2 ரக்காத் தான் தொழுதிருக்கிறார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் மினாவிலே 2 ரக்காத் தான் தொழ வேண்டும் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது முசாஃபிர் இல்லையா, முசாஃபிர் தூரத்துக்கு வந்திருக்காங்களா, முசாஃபிர் தூரத்துக்கு வரலையாங்கிற சர்ச்சை வேண்டாம். மக்காவிலிருந்து மினா 3 கிலோமீட்டர் தான். மக்காவிலிருந்து மினா மைதானம் வெறும் 3 இல்ல 4 கிலோமீட்டர் தான். அப்ப அந்த 3 கிலோமீட்டருக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால ஃபுல்லா தொழுது வந்தவங்க மினாக்கு 2 ரக்காத் தொழுறாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய கட்டளை அவங்க சொல்ற செய்றாங்க. அதனால மினாவிலே பொறுத்தவரை லொஹர், அஸ்ர், இஷா இது எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தில் தொழணும். ஆனா 2 ரக்காத்துலாம் தொழ வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்து, அந்த மாதிரி தான் தொழணும். இது ரசூலுல்லாஹ் முசாஃபிரா இருந்தா இன்னைக்கு ஹஜ்ஜிகரவங்களும் பெரும்பாலும் 199% முசாஃபிர்கள் தான். லோக்கல் உள்ளவங்க எத்தனை பேர் வராங்க? மக்கால உள்ளவங்க 7 பேர் ஹஜ்ஜிகறாங்க. அவங்க மினால தங்குறதே கிடையாது. மக்கால உள்ளவங்க நேரா அரஃபாக்கு வருவாங்க, அரஃபா பயான் கேட்பாங்க, நேரா மக்காக்கு போய்டுவாங்க. மினால தங்குறதே கிடையாது அவங்க. சோ அதனால லோக்கல் உள்ளவங்க பத்தி பிரச்சனையே இல்லை. வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் பெரும்பாலான ஹாஜிகள். 99% ஹாஜிகள் வெளியூர்ல இருந்து வர ஹாஜிகள் தான். சோ வெளியூர்ல இருந்து வர ஹாஜிகள் எல்லாமே முசாஃபிர்ங்கனால அப்ப ரசூலுல்லாஹ் முசாஃபிரா இருந்தாங்க. சோ அதனால மினாவிலே நாம் 2 ரக்காத் தான் தொழ வேண்டும். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து.